சத்தியத்தை சரியாக அறிந்து சக்சஸ்ஃபுல்லாக வாழ துவங்கி இருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கோடி மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 4 நிமிட நற்செய்திக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பாருங்க, நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும், தேவனால் உயர்த்தப்பட வேண்டும். ரைட்? ஒரே ஒரு சீக்கிரட்டை நான் சொல்லி தரட்டுமா? எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க வேண்டும். ரைட்? பாருங்க, சோர்ந்து போய் இருக்க பல காரணங்கள் வரலாம். ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஏன் சோர்ந்து போகவில்லை? எப்பொழுதும் தன்னுடைய உற்சாகமான ஆவியை காத்து கொண்டான். அதே போல யார்? யாக்கோபு. சொப்பனெல்லாம் வந்துட்டு தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதையும் பார்க்கிறான். ஆனால் பல ஆண்டுகள் ஆகின்றன, சோர்ந்து போகவில்லை. எனக்கு ஏன் இப்படி நடக்கு? ரைட்? நான் எப்பொழுதுமே இந்த கஷ்டத்துல தான் இருக்கணும். அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்னும் கால தாமதம் ஆகிவிடும். எப்பொழுதும் உற்சாகமா இருக்குங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிற, ஆண்டவரே உற்சாகமான ஆவியே எனக்கு தாரும். எப்பொழுதும் நான் எப்படி இருக்கணும்? குதூகலமா இருக்கணும், கொண்டாடணும். எப்பொழுது நீங்கள் அப்படி இருக்க முடியும் தெரியுமா? சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் அறியாத ஒரு சத்தியம், நான் குதூகலமா இருக்கணும், நான் கொண்டாடணும், நான் சந்தோஷமா இருக்கணும், ரைட், ஜாலியா இருக்கணும், இதுதான் எங்க அப்பாவுடைய விருப்பம் என்பதே தெரியவில்லை. ஆனா அவர் என்ன சொல்றாரு? யோவான் எழுதின சுவிசேஷத்துல 3 நேரம் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷத்தை தருகிறேன். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? அது நிரந்தரமான சந்தோஷம், நிலையான சந்தோஷம். அருமையான தேவர்களே, சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உற்சாகமான ஆவியை நீங்கள் எப்பொழுதுமே காத்து கொள்ள முடியும். அதுக்கு எது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியதில்லை. சத்தியத்தை சரியா அறிஞ்சா போதும். ஆகையினால்தான் பெரிய சேலஞ்சு வருது ஆட்டு இடையனுக்கு. இல்ல 40 நாள் அங்க ஒரு சேனையே பயந்து இருக்குங்க. எப்பொழுதும் தாவீது தன்னுடைய இருதயத்திலே உற்சாகமான ஆவியை உடையவனா இருந்ததுனால முண்டி அடிச்சுட்டு போறான். முந்தி, நான் இருக்கிறேன்டா, நான் தூக்குறேன் இவன் தலைய. ரைட்? ஏன்? அந்த அளவுக்கு அவனால விசுவாசம். அப்போ உற்சாகம் இல்லாத ஆவி அல்லது சோர்வின் ஆவி அவிசுவாசத்தை தருகிறது. எப்படி நம்ம சந்தோஷத்தை காத்து கொள்ள முடியும்? எப்படி உற்சாகத்தை காத்து கொள்ள முடியும்? ஐயா, தேவனுடைய வசனம் எப்படி இருக்கு? தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமா இருக்குது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது தேனாக இருக்காது, கசப்பாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இது தேனானதா? நிச்சயமாக தேனானது. எனக்கு 65 வயது வரைக்கும் இது கசப்பா தான் இருந்தது. சத்தியத்தை சரியாக அறிஞ்ச இந்த வேத வசனம் எல்லாம் எனக்கு எப்படி ஆயிற்று? இன்பமயமாகி விட்டது. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் ஆயிட்டது. பாருங்க, என்னுடைய ஆவி எப்பொழுதும் உற்சாகமாக. கிருபை பாருங்க என்ன நடக்கிறது? பார்க்கிற பிரச்சனை எதுவுமே விட்டு வைக்கிறது இல்லை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, கோலியாத்து வந்தாலும் சரி, ரைட்டு, கானாவூர் கல்யாண விட்டதுல பற்றாக்குறை வந்தாலும் சரி, எதிர செங்கடல் வந்தாலும் சரி, என்னுடைய ஆவி எப்பொழுதும் எனக்குள்ள ஒரு உற்சாகமான ஆவி இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை போல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக நான் இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்களும் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கிறீர்கள். தேவையானது எப்பொழுதும் உற்சாகமான ஆவி. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.